இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் ராஜேஷ் அவர்கள், அவர் உயிரோட இருக்கும்போதே, தனக்கு தானே கல்லறை கட்டின விஷயத்த எக்கச்சக்கமான இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. தமிழ் சினிமால ஒரு பிரபலமான குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர், அப்பா கதாபாத்திரம்னு சொல்லி எக்கச்சக்கமா ரோல் நடிச்சு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் ராஜேஷ். சொல்லப்போனா இவர் பள்ளி ஆசிரியரா ஒர்க் பண்ணவராம். அதுக்கப்புறம் தான் நடிப்புல ஆர்வம் சினிமா பக்கம் வந்திருக்காரு. பிறப்புல கிறிஸ்தவரா இருந்தாலும் ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் சொல்லி எல்லா விஷயங்கள்லயும் அதிக நாட்டம் கொண்டவர். 75 வயசு ஆகக்கூடிய ராஜேஷ் அவர்கள் இப்ப திடீர்னு வீட்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது வழியிலேயே அவர் உயிர் பிரிஞ்சிருக்குது. இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரை பத்தியான பல செய்திகள், அதை விட முக்கியமானது அவர் உயிரோட இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டு போன பல விஷயங்கள் வெளிவந்திருக்குது. அதுல குறிப்பா அவரு 40 வயசு இருக்கும்போதே, இப்ப 75 வயசுல இறந்து போயிருக்காரு. 40 வயசு இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கு தானே கல்லறைய தயார் செஞ்சு அத ரெடி பண்ணி வச்சு தான் போயிருக்காராம். இத பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 1988ல லண்டன் போனேன். அங்க போனதுமே கார்ல் மார்க்ஸோட கல்லறைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதே மாரி அங்கருந்து வந்த உடனேயே அதுக்கு அடுத்த வருஷமே எனக்கு நானே கல்லறை கட்டிக்கிட்டேன். நான் 40 வயசுல கல்லறை கட்டிட்டேன். கார்ல் மார்க்ஸ் கல்லறைய பார்த்துட்டு வந்தப்ப அதே மாரி கட்டினேன். கார்ல் மார்க்ஸ் அளவுக்கு சிலை இருக்காது. ஓரளவு இருக்கிற மாரி கட்டினேன். முதல்ல மார்பளவு கட்டினேன். 25, 30 வருஷங்களுக்கு பிறகு அது இடிஞ்சிருச்சு. மறுபடியும் அத கிரானைட்ல கட்டியிருக்கேன். சொல்லப்போனா எவன் ஒருத்தன் அவனுக்கு தானே கல்லறை கட்டுறானோ, அவன் 100 வயசு உயிரோட இருப்பாங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் 100 வயசு வரணும்னு ஆசை கிடையாது. 75 வயசு வரைக்கும் இருந்தா கூட போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன மாரியே இப்ப அவர் 40 வயசுல கல்லறை கட்டினாரு. சரியா 75 வயசு ஆகக்கூடிய இப்ப அவர் இறந்து போயிருக்க விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதே மாதிரி என்னோட கல்லறை செலவுக்கு என் மகனுக்கோ, மகளுக்கோங்கிற நான் செலவு வைக்கல. என்னோட கல்லறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து நான் கட்டியிருக்கேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் சொல்ல முடியாதுல்ல, என் கல்லறை இப்படிதான் இருக்கணும்ட்டுன்னு. அதே மாரி பைபிள்ல எனக்கு பிடிச்ச வசனங்கள என் கல்லறை மேல எழுதுற மாரி நான் தயார் பண்ணிட்டு போயிருக்கிறேன். எங்க அப்பா, அம்மாவோட கல்லறையும் அங்க தான் இருக்கு. என் மனைவியோட கல்லறையும் அங்க தான் இருக்கு. அதே இடத்துல தான் என்னோட கல்லறையும் இருக்குங்கிற மாதிரி எமோஷனலா பேசின அந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ராஜேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் இவர் நேர்மறை எண்ணங்கள் அதிகமா கொண்டவர். நெறைய பேர நம்பிக்கை குடுத்து வாழ வச்சிருக்காரு. அதாவது தோல்வியுற்று வாழ்க்கையில இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு துவண்டு போயிருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்கும் உத்வேகம் கொடுத்து ஒரு மறுவாழ்வு கொடுத்தவரு நடிகர் ராஜேஷ் அவர்கள். எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு. மருத்துவ ரீதியா பல விஷயங்கள் படிச்சிருக்காரு. அதை விட முக்கியமானது ஆன்மீகம், ஜோதிடம் இது சம்பந்தமா பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. யூடியூப்ல பல வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு எப்பவும் போல இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தவரு தன்னோட 75 வயசுல யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அவருக்கு இருந்த கடைசி ஆசை அவங்க மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நடிகை வடிவுக்கரசி கிட்ட ஃபோன் பண்ணி மகனோட திருமணத்தை பத்தியும் பேசியிருக்காரு. அடுத்த 10வது நாள் இறந்தும் போயிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.